மதன், நாமக்கல்ல ஒரு காலேஜ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்காயிருக்காங்க. அதை பத்தி நீ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ்ல அவ்வளோ மென்ஷன்ஸ், ட்விட்டர்ல அவ்வளோ மென்ஷன், கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை பேர். எனக்கு என்னடா நம்ம பசங்க இவ்வளோ நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி காலேஜ்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பேச சொல்லுவாங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் என்னடா இவ்வளோ பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது பசங்க என்ன அந்த ஸ்டோரி போட்டவங்க எல்லாம் நம்புறாங்கனால் மீடியா வந்து இதை பெருசா பேச மாட்டேங்குது, நீ பேசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட் ஃபார் ஹேவிங் திஸ் பிலீஃப் இன் மீ. என்னைக்குமே நான் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் பேசப்படாம இருக்குது, மீடியா பிக் பண்ணாம இருக்காங்கன்னு நினைச்சா கூட நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுவேன். அதுக்கு நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அட் த சேம் டைம் இன்னைக்கு நாமக்கல்ல எந்த காலேஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எந்த காலேஜ்ல என்ன பிரின்சிபல் என்ன தப்பு பண்ணாரு அதெல்லாம் பார்க்காம மேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட நோக்கம் எந்த காலேஜையும் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகவோ எந்த மேனேஜ்மெண்ட்டையும் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்லை. இந்த பிரச்சனையை வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒழுங்கா அவங்க காலேஜ் பசங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடாம, ஒழுங்கான சாப்பாடுனா அந்த பொல்யூட்டடான சாப்பாடு, இந்த ஃபுட் பாய்சனிங் வர மாதிரி தண்ணி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை காலேஜஸ்க்கும் இன்னைக்கு நான் பேச போறது ஒரு வார்னிங் சைனா இருக்க போகுது. இது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட அனுப்பணுங்கிறத நான் ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். பிளஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நான் ஒரு சாதாரண பையன், நான் வந்து ஒரு சாதாரண யூடியூப்ல இருக்கிறவன், எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண பையன். ஆனாலும் இந்த இடத்துல இருந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது, அதையும் என்ன நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இந்த மாதிரி நிறைய பேர் மீடியாவில் எடுக்க டாபிக்ஸை கூட நீங்க வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குதுங்கிறத டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. என்னைக்குமே இந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்திட்டே இருப்போம். எம்ஜி ஸ்குவாட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு 2-3 டேஸாக ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. எனக்கும் ஸ்டோரி போட ஆரம்பிச்சதுலேருந்து, டிஎம் வர்றதுலேருந்து, ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாமக்கல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து நிறைய பேர் வந்து சிக்காயிட்டாங்க, 1-2 பேர் இறந்தே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பரவிட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செமி ரூமர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிக்காகி இருக்காங்களா, ஆகியிருக்காங்க, ஆனால் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமர். இதை தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபேக்ட் செக் யூனிட் வந்து வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 5 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்குது. அதை நம்ப வேணாம். ஆக்சுவலாக ட்ரூத் என்னன்னா 128 ஸ்டூடெண்ட்ஸ், இதை யார் சொல்றாங்க, தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் சொல்றாங்க. 128 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லுது. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சரியாயி வீட்டுக்கு போயிட்டாங்க, பட் இத்தனை பேரு ஒரு இடத்துல அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 128 பீப்புளுக்கு ஒரு காலேஜ்ல, ஒரே காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 128 பேருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்துச்சு. அதை போய் தேடி பார்க்குறப்போ இன்டர்நெட்ல லெஜிட்டா ஒரு 2 ஆர்டிகிள் தான் மேஜரா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன்னு த ஹிந்துல வந்திருக்குது, அதோட டைட்டில் அதெல்லாம் சோர்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல இருக்குது, ஐ மீன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாருங்க. 128 colleges students fall ill in Namakkal. Institution closed till November 2. காலேஜே மூடிட்டாங்க. மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் நவம்பர் 2 வரைக்கும் மூடிட்டாங்க. இது வந்து ஹிந்துல வந்து ஒரு டைட்டில். இன்னொன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்குது. 2 ஆர்டிகல் லிங்கையும் நான் இந்த வீடியோக்கு கீழே போடுறேன். இதுக்கான சோர்ஸ் அது. பட் எனிவே, இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம். என்ன நடந்திருக்குன்னு இந்த 2 ஆர்டிகளையும் பார்க்குறப்ப தெரியுதுனால், நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அது ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன் நிறைய பேர் இந்நேரம் கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து நான் தான் சொல்றேன்ல, இது இந்த ஒரு காலேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால எல்லா காலேஜஸுமே இது திஸ் காலேஜ் ஹேப்பன் டு பி அந்த ஒரு பேட் லக் அன்னைக்கு இன்னைக்கு நடந்துருச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது நடந்துருச்சுன்னு நான் நம்புறேன். இது நிறைய காலேஜஸ்க்கு இது ஒரு வார்னிங் சைனா இருக்கிறதுனால மொத்தமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற அத்தனை பிரைவேட் காலேஜஸையும் அட்ரஸ் பண்ணி பேசுறேன். ஓகேவா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல 3757 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்காங்க அக்கார்டிங் டு தி ஹிந்து. அதுல வந்து ஒரு காமன் கிச்சன் இருக்குது. இந்த காமன் கிச்சன்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல்ல தனித்தனியா சாப்பாடு போறது ஒரு காமன் கிச்சன்ல சமைச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அக்டோபர் 26 அன்னைக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாமிட்டிங் அண்ட் டயரியாவை வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன் நாமக்கல் இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதார ஒரு ஆஃபீஸர் வந்து நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆன் சண்டே 4 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த காலேஜ் விசிட்டட் த நியர்பை பிரைவேட் ஹெல்த் சென்டர். அதாவது கிட்ட இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அப்டாமினல் பெயினை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இன்னும் 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க மண்டே. ஓகேவா, இதே மாதிரி இருக்குன்னு.
ஸோ சண்டே வந்து ஒரு 5 பேர், மண்டே வந்து ஒரு 7 பேர், எல்லாரும் ஒரே சிம்டமும் ஒரே காலேஜ் அப்படின்னு அந்த இடத்துல வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நாமக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இது அன்யூஷுவலாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரே காலேஜில் இருந்து 4 பேர் 7 பேர் அடுத்தடுத்த நாள் வந்து ஒரே சிம்டமோட வந்திருக்காங்கன்னா அப்போ காலேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிற இது ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன்ங்கிறத ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டீம் வந்து 25 பீப்புள் கொண்ட ஸ்டாஃப் மெம்பர் கொண்ட ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டை வந்து யார் நாமக்கலோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து வாலண்டியராக போகிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அங்கே வந்து ஸ்க்ரீனிங் நடத்துகிறாங்க. 3500 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸையுமே செக் பண்ணுறப்போ 118 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதே சிம்டம்ஸ் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், லூஸ் மோஷன், அப்டாமினல் பெயின், இது வந்து 118 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அத்தனை பேருக்குமே வந்து அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐவி யாருக்கு தேவைப்பட்டிருக்கோ போடப்பட்டிருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் யாருக்கு தேவை, டேப்லெட்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே வந்து போடப்பட்டிருக்குது. அது ஃபர்தராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்போ இது வந்து அங்கே இந்த பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவொடனே கேம்பஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் பர்டிகுலர் the 5 lakh liter sump was found to be filled with sludge. அந்த சம்ப் மொத்தமாக ஒரு இடத்துல தண்ணி வரும்ல, அந்த சம்ப் அங்கே இருக்குது. 5 லட்சம் லிட்டர் கொண்ட சம்ப்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதில் ஸ்லட்ஜ் இருந்திருக்குது. We collected water samples and sent them to the government laboratory. கவர்மெண்ட் லேபுக்கு கவர்மெண்ட் டீம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார் டெஸ்டிங். ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ கலெக்டட் ரா ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த கிச்சனில் இருக்கிற சாப்பாடு லேப் அனாலிசிஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சப்போ தண்ணி வந்து பசங்களுக்கு போன தண்ணியை வந்து இப்போதைக்கு டெம்பரரியாகவும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அண்ட் கலெக்டர் வந்து இன்டர்வியூன் பண்ணியிருக்காங்க. துர்காமூர்த்தி அவங்களுமே வந்து இதுலலாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நவம்பர் 2 வரைக்குமே வந்து டெம்பரவரியாக அங்கே இருக்கிற கிச்சனு தண்ணி எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தி ஹிந்து இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து இன்அடிக்குவேட்லி மெயின்டைன்டு. அங்கே இருக்கக்கூடிய தண்ணி பசங்க குடிக்கக்கூடிய தண்ணி ஆர்ஓ சிஸ்டம் வந்து இன்அடிக்குவேட்லி மெயின்டைன்டு. ஃபுட் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் அப்போ வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஒழுங்காக குளோரினேட் பண்ணல, க்ளீன் பண்ணலன்னு தெரிய வந்திருக்குது. மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கிச்சனில், ஸ்டோரேஜில், பைப் லைன்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து யார் கவர்மெண்ட் சைட்ல இருந்து போய் பார்க்குறப்போ இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இப்போ இது நடந்த விஷயம். இதை வந்து பசங்க போடுறப்போ அஃப்கோர்ஸ் இதில் வந்து எக்ஸாகரேட் பண்ணி மரணங்கள் இருக்குங்கிற அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல இந்த மீடியா ரிப்போர்ட் பண்ணலங்கிறதுனால உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த ரூமர் வந்து ஹையரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இதுல நான் இதை ஏன் வந்து காலேஜ் ஒரு பேர் நான் சொல்லாம ஜென்ரலா இது எல்லா காலேஜஸ்க்குமே நான் அட்ரஸ் பண்றேன்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல நீங்க எல்லாருமே இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க குடிக்கிற தண்ணி சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து ஓப்பனா பேச ஆரம்பிங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேனே, இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல் மேனேஜர், இந்த ஹாஸ்டல் வார்டன், இவங்க வந்து நம்மள போய் நம்மளோட சொந்த இவங்க கிட்டே, நம்மளோட டிபார்ட்மெண்ட்லயோ நம்மளோட பிரின்சிபல் சான்சலர் கிட்டயோ பேசுறத மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வார்டன்ஸ் வந்து நிறுத்த வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் யோசிக்காம ஒரு ஸ்டூடெண்டா ஒரு மூவ்மெண்டா இருக்கிறப்ப யாருமே எதுவுமே கேட்க முடியாதுங்க. அப்படின்லாம் யாருமே வந்து இந்த பராசக்தி படத்துல காமிச்ச மாதிரி ஸ்டூடெண்ட் பவர் இஸ் ஹியூஜ், கரெக்டா? அப்பெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க உங்களோட காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களோட தண்ணி சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களோட சாப்பாடு சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சில பசங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் இங்கே இல்லை, நான் 3-4 காலேஜ் படிச்சிருக்கேன். நான் அகைன் காலேஜ் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் எல்லா காலேஜுக்கும் காமனாக நான் சில பிரச்சனைகள் பார்த்துருக்கேன். சாப்பாடில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா பசங்க போய் சொல்கிறப்ப வார்டன் வந்து அதை நிராகரிச்சுட்டு போய்ட்டுறது, பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது. இதெல்லாத்தையும் நம்ம சீரியஸாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இமீடியட்டாக நீங்கள் அங்கே போய் பேசுங்க. நான் இது எல்லாத்தையுமே வந்து காலேஜ் எல்லாத்தையுமே முன்னும் அதெல்லாம் கிடையாது. லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து இந்த பிரச்சனை சரி செய்யப்படணும். எல்லாரும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறோமா, லட்சக்கணக்கில் கட்டுறோமா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுறாங்கல்ல, அதுக்கான ரிசோர்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி தரது மட்டும் கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறப்ப ஹாஸ்டல் வந்து டாப் டு பாட்டம் கிளீனா இருக்குங்கிறத கேட்க வேண்டியது நம்மளோட உரிமை. அதை தயவு செஞ்சு போய் கேட்க ஆரம்பிங்க. தண்ணி சரியா இல்லை, பிரச்சனையா இருக்குதுன்னு நினைச்சுன்னா போய் சொல்ல ஆரம்பிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க கெட்டுறீங்க காசு, அதுக்கு அவங்க கொடுக்குறது சர்வீஸ் நீங்க கேட்டுதான் ஆகணும். யூ ஆர் த கஸ்டமர் ஹியர். நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறப்ப நம்ம கஸ்டமருங்கிறது நிறைய இடத்துல மறந்துடுறோம். கிளாஸுக்கு அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், எல்லாமே பக்கா ஹாஸ்டல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாம் சரி. ஆனா அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் அவங்க 100% கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட தார்மீக பொறுப்பா நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. அட் த சேம் டைம் எனக்கு வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணி செக் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொஆக்டிவான ஒரு மென்ஷனா இது இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம அப்பப்போ நியூஸ்ல பார்ப்போம், ஒரு சென்னையில் இல்லை மதுரையில் இந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து போய் செக் பண்ணுவாங்க. சாப்பாடு கிச்சனில் ஒழுங்கா இல்லைன்னா அங்கேயே வந்து அதை சீல் வைப்பாங்க, நிறுத்துவாங்க. அது ஒரு 2 நாள் நியூஸ்ல பார்ப்போம், மறுபடியும் அதை அப்படியே கண்டுக்காம போற மாதிரி சம்டைம்ஸ் இன்னொரு ஹோட்டல் வந்து கேவலமா இருக்கு அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இது ஒரு பெரிய பேண்டமிக்கா மாறிடும். யாருமே வந்து இந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, சகிப்புத்தன்மை வந்து நம்ம ஒரு ரத்தத்திலே ஊறி நம்ம வந்து பழகி போகிறோம். இது இப்படிதான் இருக்கும்னு நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து காசு கட்டுறது ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், ஹாஸ்டலா இருக்கட்டும், ஒழுங்கா பே பண்றோம்ல. நம்ம யாராவது வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் கம்மியா கட்டுறோமா? இல்ல, கரெக்டா
ஜிஎஸ்டி வரைக்கும் கரெக்டாக வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து சரியான ரைட்ஸை கேட்க ஆரம்பிப்போம். ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த இடத்துல ப்ரொஆக்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கும் முன்னாடி ஒருவேளை அந்த டேங்க் முன்னாடியே இப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேபி வந்து இது இன்னும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கிடையாது, இருக்கிற அத்தனை இன்ஸ்டிடியூஷனுக்கும் சொல்கிறேன், அத்தனை பிரைவேட் காலேஜஸ்க்கும் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இது ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போகிற பஸ் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னு அப்போ நான் சொன்னேன், அந்த பஸ்ஸோட கோர் பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த டிரைவர் வந்து ஒழுங்காக ஓட்டலை, முன்னாடி வந்த ஒரு பையன் வந்து சரக்கடிச்சிட்டு வந்துட்டான். இது எல்லாமே ரீசன்ஸ். பட் கோர் ரீசன் என்ன தெரியுமா? விபத்து நடந்துருச்சு. அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டான எக்ஸிட் கிடையாது. ஏன்னா அந்த பஸ் வந்து ரீமாடல் பண்ணப்பட்ட பஸ். அதாவது நார்மலா இருக்கக்கூடிய பஸ்ஸை வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸை ரீமாடல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பெர்மிட் ஒழுங்கா கிடையாது. இப்போ அந்த இடத்துல இதை சரி பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் அஃபீஷியல்ஸ்க்கும், இருக்கிற எல்லா காலேஜையும் போய் நீங்க பாருங்க, இந்த சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அதை போய் எல்லா காலேஜ்லையும் போய் பண்ணுங்க. எங்கெங்க தண்ணி சரியில்லையோ அத்தனை இடத்தையும் கேள்வி கேளுங்க, எங்கெங்க சாப்பாடு சரியில்லையோ அத்தனை இடத்துலையும் கேள்வி கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபுட்ல பிரச்சனை இருக்குது, உங்களோட இது வந்து பல வருஷ பிரச்சனை. நான் இது சொல்றேன்ல, இது ஒரு காலேஜ் பத்தி இல்லை, இது எந்த தமிழ்நாட்டில் எந்த காலேஜை போய் நீங்க கேளுங்க, இந்தியாவில் எந்த காலேஜை போய் கேளுங்க, வேர்ல்டுல எந்த போய் காலேஜ் கேளுங்க, எல்லா இடத்துலையும் அவங்க பசங்களுக்கு வந்து நான் யூஎஸ்லையும் படிச்சிருக்கேன், அங்கேயும் இருக்கிற பிரச்சனை தான். போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. நம்மளுக்குன்னு இருக்கிற உரிமைகளை நம்ம இங்க பேசலைன்னா எவனுமே கொடுக்க மாட்டாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பவர் வாய்ஸ். நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு குரல் கொடுக்குறப்போ மிகப்பெரிய ராஜாக்கள் கூட பயந்து போவாங்க. அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கிறப்போ போய் பேச ஆரம்பிங்கன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன். அண்ட் இதான் நடந்திருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமர் எல்லாம் கட் பண்ணிட்டு எது போய் எது உண்மையான சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ஒரு ரீஷேர் பண்றதுக்கு முன்னாடியோ, இது வந்து ஒரு ஸ்டோரியில போடுறதுக்கு முன்னாடியோ ஒரு செகண்ட் யோசிங்க, நம்ம ஊர்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம ஒரு பெட்டர் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ரீஷேர் பண்ணி ஒரு பதட்டம் எனக்கு புரியுது, இன்னும் பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே அடிச்சுக்கும். ஆனால் அதை ஒரு செகண்ட் ஃபேக்ட் செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. எப்படி வெரிஃபை பண்ணுறது? மதன்கோரி சொல்கிறது கேட்க வேணாம். வெரிஃபைட் மீடியா ஹவுசஸை போய் பாருங்க. இந்த நியூஸ் மினிட்டு, இந்த இதில் இருக்காங்களே தி ஹிந்து, விகடன், அப்புறம் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த கட்சியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்களோட போய் பாருங்க. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஃபேக்ட் செக் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம 4 பேரை பதட்டப்படாமல் வச்சுப்போம். ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன், கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். போய் செய்தி பரப்புறவங்களை அரெஸ்ட் பண்ணணுமா? பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்க. அது தப்பே கிடையாது, அதுதான் பண்ணணும். ஸோ தட் அவன் மறுபடியும் பண்ண மாட்டான். ஆனால் இப்படி ஒன்று பண்ணா உனக்கு இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி சில பேர் வந்து சில கட்சியில இருந்து ஒரு விஷயத்த மிரட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த பார்த்தி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அடுத்து நீ தான் அவன். ஒருத்தன் இப்படியே நீங்க 4-5 பேரை மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தன் உண்மையிலே பேச வரான் தெரியுமா? நீங்க அரெஸ்ட் பண்றது அது எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல நடக்கிறது. அது ஆன்லைன்ல போட்டு நீ இப்படி பேசினா உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன் பாரு, உன்னை பிதுக்க போறேன் பாரு, உன்னை அமுக்க போறேன் பாரு, உன்னை உடைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களா சில கட்சிகள்ல, அவங்க எடுத்து இந்த மாதிரி மாத்தி அட்டாக் பண்றப்ப என்ன ஆகுதுனால் உண்மையிலே பிரச்சனையை சொல்லணும்னு வெளியே வருவான்ல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன், இந்த தண்ணி வந்து சென்னையில் நிறைய இடத்துல ஒழுங்கா போகல அப்படின்லாம் சொல்லி ட்விட்டர்ல போடுற கம்ப்ளைண்ட் பார்த்து டெபுட்டி சிஎம் போய் ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு நீங்க வந்து இப்படி பேசினா இப்படி நடக்கும், பொய் பேசினா தண்டனை கொடுக்கப்படணும் 100%. ஆனா அதை வந்து ஒரு ஃபிளெக்ஸா காமிக்க ஆரம்பிக்கிறப்போ அது இந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க அதை எடுத்து இந்த பதிவு போடுறப்போ அது வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. நிறைய பேர் அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா வெளியவே சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாம பசங்களை ஃப்ரீயா பேச விடுங்க. லாங் டேர்ம் சொல்யூஷன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். எனக்கு இந்த இன்டர்நெட்ல வந்து இந்த தமிழ்நாட்டில் இன்டர்நெட் வந்த காலகட்டத்திலிருந்து நான் இருக்கேங்கிற பட்சத்தில் ஒன்று சொல்றேன். நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த குப்பை போட்டா ஃபைன் பெருசா இருக்கும், அதனால குப்பை போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல வந்து குப்பை போட்டா ஃபைன் இல்லை, அதனால போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்தியாலையும் குப்பை போட்டா ஃபைன் இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி தர்றது. கரெக்டா? ஒருத்தன் குப்பை போடக்கூடாதுன்னா நீங்க ஃபைன் போடுறதுனால மட்டும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அவனை குப்பை போடக்கூடாதுன்னு ஸ்கூல்ல இருந்தே சொல்லி தரணும். அப்போ ஒருத்தன் ரூமரை ஒருத்தன் பரப்புறான்னா இன்னைக்கு அவனை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி 4 பேரை மிரட்டுறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. கரெக்டா? ரூமர் பரப்ப கூடாதுன்னா இன்னைக்கு 4 இதை விட்டு அவன் 5ஆவதா வேற ஏதாவது பரப்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அதுக்கான சொல்யூஷன் லாங் டேர்ம்க்கு என்னன்னா, இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, அத்தனை பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சொன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் கேட்க தான் போறாங்க. அப்போ எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல தயவு செஞ்சு இது அகைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். கவர்மெண்ட் மட்டும் தனியாக அதை பண்ணிட முடியாது. எல்லா மேனேஜ்மெண்ட்டும் எல்லா காலேஜஸும் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து பசங்க கிட்ட எப்படி ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்றதுன்னு எனக்கு சொல்லி தரேன். இன்னைக்கு ஏஐ உலகத்துல இருக்கவங்க நான் பார்த்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் வந்து மீட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுவாங்க. மீட் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து ஒன்னா இருக்கிற இன்னும் க்ளோஸா இருக்கிற மாதிரி சில போட்டோ. இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட்ல வந்துகிட்டே எது உண்மை எது பொய்ன்னு வித்தியாசம் தெரியாத இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து
ப்ரொஆக்டிவாக நீங்கள் லாங் டேர்முக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். காலேஜ் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் நினைப்பீங்கன்னு தெரியும். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு சொல்யூஷன் வந்து ஸ்கூல் ரூம்லையும், கிளாஸ் ரூம்லையும், காலேஜஸ் ரூம்லையும் தேடுங்க. அதை விட்டுட்டு தப்பு செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணுங்க, கரெக்ட். ஆனால் அதை வந்து மிரட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில பேருக்கு ஆதாயமாக அது ஒரு டூல் மாதிரி கொடுத்துட்டு போயிடாதீங்க. அது தப்பாக போயிட்டு இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறது. அப்போ எவன் பேசுவான், எப்படி பேசுவான், பயப்படுவான்ல. பண்ணுறது யார் அவனு கொஞ்சம் ஒரு நம்ம ஊர் வந்து ஒரு கொஞ்சம் நியாயமான ஒரு கரெக்டாக அவனை தப்பு செஞ்சாலும் அவனை ஓகே நீ திருத்திட்டு வாழ்ப்பான்னு சொல்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் எனிவே இதுதான் நான் ஓவராலாக பேசணும்னு நினச்சது. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் மீட் பண்ணி பேசுகிறேன். அண்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பசங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நோ டெத் எதுவுமே நடக்கலை. இதை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் ஹேண்டில்டு கேசஸாக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். பட் இது ரூமராக பரவறப்போ மரணங்கள் வந்துருச்சு, அது இல்லைங்கிறத மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிடுங்க, ஓகேவா? எனிவே அது சி யூ டுமாரோ. நிறைய பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். பட் இத்தனை பேர் ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரை குடிக்கிறத வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு எல்லா காலேஜஸும், எல்லா யூனிவர்சிட்டிஸும் உங்களோட வாட்டர் டேங்க்லேருந்து, உங்களோட மெஸ்ஸில் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்கலேருந்து, என்ன சாப்பாடுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறாங்கலேருந்து, என்ன பருப்பு யூஸ் பண்ணுறாங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிங்க. இந்தியன் படம் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எம்ஜி அண்ட் எம்ஜி ஸ்குவாட் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் த பீப்புள். மக்களோட குரலோட என்றைக்குமே நம்ம நின்றுட்டு இருப்போம். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.